வணக்கம். உங்கள் சாணக்கியன் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை தற்போது போராட்டக்களமாக மாறியிருக்கிறது. அரசாணையை நிறைவேற்ற கோரி 2வது நாளாக தொடரும் உண்ணாவிரதம். போராட்டக்களத்தில் செயலாளர் மயங்கி விழுந்ததால் பெரும் பதற்றம். நிலக்கோட்டை வழக்கறிஞர்களின் அதிரடி போராட்டத்தால் ஸ்தம்பித்தது நீதிமன்ற வளாகம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை தற்போது போராட்டக்களமாக மாறியிருக்கிறது. தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி நிலக்கோட்டை வட்டார வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். சங்க தலைவர் சிவபிரகாஷ் தலைமையில் செயலாளர் இளங்கோவன் மற்றும் பொருளாளர் செல்வநாதன் முன்னிலையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் வெறும் சங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, 50க்கும் மேற்பட்ட மூத்த வழக்கறிஞர்கள், உற்சாகமிக்க இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் பெண் வழக்கறிஞர்கள் என பெரும் திரளானோர் அணிதிரண்டுள்ளனர். 2வது நாளாக தொடரும் உண்ணாவிரதத்தால் உடல் நலிவுற்ற சங்க செயலாளர் இளங்கோவன் திடீரென்று மேடையிலேயே மயங்கி விழுந்தார். இதைக் கண்டு அங்கிருந்த வழக்கறிஞர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனடியாக நிலக்கோட்டை தாசில்தார் ஜெயபிரகாஷ் தலைமையிலான அதிகாரிகள் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மயக்கமடைந்த இளங்கோவன் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இத்தனை சோதனைகள் வந்தபோதும் போராட்டக்களத்தில் சற்றும் சளைக்காமல் துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன், இணை செயலாளர் கணேசன், பொருளாளர் செல்வநாதன், இணை பொருளாளர் தமிழ்ச்செல்வி மற்றும் ஆலோசகர்கள் தங்கராஜ், சேகர், மாதவராஜன் ஆகியோர் உறுதியோடு அமர்ந்துள்ளனர். அவர்களோடு செல்லப்பாண்டி, புரட்சிமணி, ராஜபாண்டியன், வசந்தராஜா, பாலமுருகன், செல்வம், பெத்தண்ணன், ராஜசேகரன், மாரிமுத்து என ஒரு படையே அங்கே திரண்டிருக்கிறது. மேலும் சடையாண்டி, சௌந்தரநாயகி, மணிமுருகன், சத்யமூர்த்தி, இளையராஜா, தனபாலன், சதீஷ்குமார், கனகவல்லி, தேன்மொழி, கீதா, விஜி, சதீஷ்குமார், பிரவீன்குமார், பால்பாண்டி, ரஞ்சித், குளோரி கிளாரன்ஸ், ராகுல் பாண்டியன், ராஜசேகரன், ஞானபிரசாத், சங்கரதாஸ், ஹேமாஸ்ரீ, சுரேஷ், திரிலோக சந்திரபோஸ், ஜெயகார்த்திகேயன், ராஜா, கல்யாணி, பிரின்ஸ் சோபியா, வின்சென்ட் சர்ச்சில், சிவக்குமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் தங்களின் உரிமை குரலை ஓங்கி ஒலித்து வருகின்றனர். அரசாணை காகிதத்தில் இருந்தால் போதாது, அது செயல்பாட்டிற்கு வர வேண்டும். புதிய நீதிமன்ற கட்டிடம் அமையும் வரை போராட்டக்களத்தை விட்டு நகரமாட்டோம் என வழக்கறிஞர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். நிலக்கோட்டை மக்களின் நீதித்துறை கனவு நனவாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சங்கத்தின் சார்பாக 3 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் எதற்குன்னா, நிலக்கோட்டையில் சார்பு நீதிமன்றம் வேண்டும் என இந்த 15 வருட காலமாகவே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 2025ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி 2026 ஜனவரி மாதத்திலேயே அரசாணையும் வெளியிடப்பட்டது. அரசாணையின் அடிப்படையில் ஜட்ஜும் ஒதுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நிலக்கோட்டை முனிசிபல் கோர்ட்டில் வரக்கூடிய அனைத்து அப்பீல் வழக்குகளும் மேல்முறையீடு நிலக்கோட்டை சார்பு நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என அரசாணையும் உள்ளது. உடனடியாக நிலக்கோட்டைக்கு சார்பு நீதிமன்றம் அமைத்திட பரிந்துரை செய்ய வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.